அது வெயில் கால ராத்திரி. சில்லுன்னு காத்து மெல்ல வீசுச்சு. அது திம்மாபுரங்கிற கிராமம். மாடி மேல தன்னந்தனியா நின்னுக்கிட்டு இருந்த மாலதி கிட்ட புருஷன் ஆகாஷ் வந்தான். மாலதி, என் மேல கோபமா? உங்க மேல கோபமா? நல்ல ஆள் நீங்க. எனக்கு எதுக்குங்க கோபம் வரப்போகுது? காதல் கல்யாணத்தால உங்க அம்மா அப்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேனே. எப்பவும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க என்ன எல்லா விதத்திலயும் சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. ஒரு மனைவிக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? பொண்டாட்டிக்கு புருஷனோட அன்பு, மாமியார் வீட்டுல மரியாதை இருக்கும்போது பிறந்த வீட்டை பத்தி பொண்ணுங்க நினைப்பாங்களா? சொல்லு மாலதி. நான் மட்டும் இல்லைங்க, எந்த பொண்ணும் பிறந்த வீட்டை மட்டும் என்னைக்கும் மறக்கவே மாட்டா, மனசுலே வச்சிருப்பா. அப்படின்னா இப்ப நீ உங்க அம்மா அப்பாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? இல்லைன்னு நான் பொய் சொல்ல போறது இல்லைங்க. ஒவ்வொரு வெயில் காலம் வரும்போதும் நாங்க எல்லாரும் மாந்தோப்புக்கு போயிடுவோம். ஒரு நாள் முழுக்க அங்கேயே நாங்க செலவு பண்ணுவோம். பழங்களை சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம். எல்லாமே மாந்தோப்புல. எவ்வளோ நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மாலதி. இந்த வெயில் காலத்துல அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டல, என்ன மன்னிச்சுடு. ஐயோ, எனக்கு எதுக்குங்க சாரி சொல்றீங்க? என்னை காதலிச்சிங்க, கல்யாணம் பண்ணீங்க. ஆனா ஒண்ணு, என் மாமியார் என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்க அம்மாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது தவிர வேற எதுவும் இல்லை. இந்த விஷயத்த விடுங்க. காதல் கல்யாணம் சிலரை இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணா உன் கவலை தீரும்னு புரியுது. வா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். மாலத்திய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். அதே சமயத்துல சத்தியமங்கலங்கிற ஊர்ல மாமியார் மருமக அனாமிகா சாரதா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, இந்த வெயில் காலத்திலயும் நம்ம குடும்பம் மாந்தோப்புல விருந்து சாப்பிட போறோம்ல? ஆமா, போகணுமே. ஆனா மாலத்தியையும் அவங்க மாமியாரையும் யார் கூப்பிடுறது? வேற யாரு? நம்ம வீட்டுக்கு பெரிய மனுஷனா இருக்க மாமா தான் கூப்பிடணும். மாலத்தியோட மாமியார கூப்பிடணும்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இப்படி சொன்னா எப்படி அத்தை? ஏதாவது ஒண்ணு சொல்லி மாமாவை ஒத்துக்க வைக்கணும். மாலத்தி கிட்ட அனுப்புவோம். பக்கத்திலேயே இருந்து மாலத்திய அவங்க மாமியார் வீட்ல இருந்து கூட்டிட்டு வரணும். அத்தை, உங்க மனசு கஷ்டப்படுத்தணும்னு இல்ல, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக மாலத்தி என் நாத்தனார் இல்லன்னு ஆகுமா சொல்லுங்க? மருமகளே, மாலத்தி விஷயத்த ஓ மாமனார் கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நீயே பேசு, நீயே ஒத்துக்கவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சான். சாரதா வீட்டு வெளியில நடந்தாங்க. கட்டில்ல அப்பா பிரசாத், புள்ள ரமேஷ் உட்கார்ந்திருந்தாங்க. விளைஞ்சி வந்த மாம்பழங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி ரமேஷா, இந்த தடவை மாம்பழங்கள் நல்லா வந்திருக்கு. பறிக்கலாம் ரெடியா இருக்கு. நம்ம 2 பேர் மட்டும் பறிக்க கஷ்டமா இருக்கும். ஆமாப்பா, மரங்கள் கூட ஜாஸ்தியா இருக்கு. பறிக்கிறதுக்கு கூலி ஆளுங்களை கூப்பிடணும். இந்த வானிலை எப்ப எப்படி இருக்கும்னு நம்ப முடியாது. அங்கங்க கோடை மழை பெய்யுதுன்னு டிவில சொல்றாங்க. அதனால தாண்டாப்பா, நாளைக்கு ஊருக்குள்ள போய் பேசி ஒரு 3 கூலிய மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போ. நான் பாலை எடுத்துட்டு போய் சொசைட்டில கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நம்மள நம்பி மாந்தோப்ப நம்ம கிட்ட கொடுத்த கணபதிக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் நம்ம ஏற்படுத்த கூடாது. ஆமாண்டா, கூலி எக்ஸ்ட்ரா கொடுத்தாவது வேலைய கச்சிதமா முடிச்சிடணும். இல்ல நாளைக்கு நம்மள பத்தி ஏதாவது சொல்லிடுவான். கூலிய பத்தி ஒரு தடவை கணபதிக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோமாப்பா? வேண்டாண்டா கண்ணா, அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். கூலி ஐடியாவை கொடுத்ததே அவர்தான். பறிக்கிற நேரத்துல அவங்கள பயன்படுத்திக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். சரி, நாளைக்கு விடிஞ்சதும் ஊருக்குள்ள போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரதாவும் அனாமிகாவும் வந்தாங்க. ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம பறிக்க ஆரம்பிக்கலாம். நீ எதுக்கு 2 நாள் கழிச்சு பழங்களை பறிக்கலான்னு சொல்றேன்னு எனக்கு புரியுதுமா. நீங்க 2 பேரும் பேசுனதை நாங்க கேட்டோம். நம்ம குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா மாந்தோப்புக்கு போய் விருந்து சாப்பிடுறது வழக்கம். அதுக்கு தானே. ஒரே ஒரு விஷயம், மாலத்தி கிட்ட நான் போக மாட்டேன். அவளையும் அவ மாமியாரையும் கூப்பிட மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னதும் சாரதா முகம் ரமேஷ் முகம் வாடி போச்சு. அது இல்ல மாமா, கொஞ்சம் நான் சொல்றதான் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாத் முறைச்சாரு. அனாமிகா கொஞ்சம் பயந்தா, ஆனாலும் பேசினா. கோவப்படாதீங்க மாமா, நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம். எங்களை ஒத்துக்கிட்டீங்க. ஆனா மாலத்திய மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? என் புருஷனுக்கும் மாலத்திக்கும் சரியான அன்பை பகிர்ந்து கொடுத்த நீங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவளை இப்படி தூரமா வைக்கிறது நல்லா இல்ல மாமா. இங்க பாருமா மருமகளே, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க மாமா. ஆகாஷ்காக மாலத்தி போனா, எனக்காக உங்க புள்ள வந்தாரு. இதே எங்க வீட்டுல நடந்திருந்ததுன்னா நினைச்சு பாருங்க. சாரதா குடும்பம்னா நீங்க, அத்தை, நானு, அவரு மட்டும் கிடையாது மாமா. மாலத்தி அவ குடும்பமும் தான்.
பிரசாத் எதுவுமே பேசாம அங்கிருந்து உள்ள போயிட்டாரு. இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது. மறுநாள் காலையில ஆகாஷ் பிரசாதோட வீட்டுக்கு வந்தான். அனாமிகா, சாரதா, ரமேஷ் அவரை வரவேற்றாங்க. மௌனமா இருந்த பிரசாத் கிட்ட ஆகாஷ் வந்தான். என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்க அத்தையை எவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்க. அனாமிகா ரமேஷை எவ்வளோ காதலிக்கிறாங்கன்னு புரிஞ்சுது. என் மனைவி மாலதியையும் நான் அப்படிதான் பார்க்கறேன். உங்களை மாதிரியே நிறைய காதலிக்கிறேன். அவளை நான் எவ்வளோதான் சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா அம்மாவை தூரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கில்ட் எப்பவும் இருக்கு. எல்லாரும் கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் எதுவுமே பேசல. எங்க வீட்டுக்கு வாங்க மாமா. மாலதிக்கு உங்க அன்பு வேணும். பொண்டாட்டிக்கு பிடிச்சதை கொடுத்து சந்தோஷப்படுத்தாதவன் புருஷனாவே இருக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஆகாஷ் சொன்னது பிரசாதோட மனச லேசாக்குச்சு. ஆகாஷ கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. என்ன மன்னிச்சிருப்பா. உன் வயசுல நீ பேசுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுல இவ்ளோ முதிர்ச்சியா பேசுற. ஒரு படி ஏறி நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட நான் இறங்கலன்னா நான்லாம் என்ன அப்ப? நீங்க வீட்டுக்கு போங்க. சாயந்தரம் வாக்குல நான் என் பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதும் ஆகாஷோட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆகாஷ் அங்கிருந்து கிளம்பி போனான். அம்மா மருமகளே, இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் மாமா. மாலதி பேருக்கு தான் எனக்கு நாத்தனார். ஆனா அவ என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி மாமா. அவ நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல எப்படிலாம் பாத்துக்கிட்டா. எனக்கு தெரியுமா. இன்னைக்கு சாயந்தரம் நான் மாலதியோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசி அவளை நான் இங்க கூட்டிட்டு வரேன். நாளன்னைக்கு நம்ம குடும்பமே மாந்தோப்புக்கு போய் விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பிரசாத் சொன்ன மாதிரியே அன்னைக்கு சாயந்தரம் பொண்ணு மாலதி வீட்டுக்கு போனாரு. மாலதி தன்னோட அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அப்பா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டான். பிரசாதுக்கும் ஒரே ஆனந்த கண்ணீரா வந்தது. ஆகாஷோட அம்மா அப்பா கூட பிரசாதுக்கு உரிய மரியாதைய கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு வழியா எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. மன்னிச்சிருங்க. ஏதோ கோவத்துல இவ்ளோ நாள் நான் வரல. ஆனா என் மருமக அனாமிகா உங்க பையன் ஆகாஷ் என் பொண்ணை ஞாபகப்படுத்திட்டாங்க. உங்க புள்ள ஆகாஷ் என் பொண்ணை எவ்ளோ நல்லா பாத்துக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சுது. மாலதி ஆகாஷ அன்போட பார்த்தா. ஆகாஷ் சந்தோஷமா சிரிச்சான். சம்மந்தி அம்மா, நாளைக்கு எங்க மாந்தோப்புக்கு நீங்க வரணும். ஒவ்வொரு வருஷமும் மாந்தோப்புக்கு நாங்க விருந்துக்கு போவோம். மறுநாள் தான் வீட்டுக்கு வருவோம். இந்த தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். என்ன சொல்றீங்க? என் சம்பந்திக்கு எங்க மேல இருந்த கோவம் போயிடுச்சு. எங்களை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, அதுவும் விருந்துக்கு கூப்பிடுறீங்கன்னா வரமாட்டோமா? வருவோம். இப்போ ஒரு அட்வான்ஸா வந்து டின்னரை சாப்பிடுங்க. அம்மா, சாப்பாடு ஆச்சா? ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு சம்மந்தி. எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்ந்தாங்க. மாலதி ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் கமகமான்னு பரிமாறினா. மாமியார் வீட்ல தன்னோட பொண்ணு அவ கையால சமைச்ச சாப்பாட அவளோட அப்பா பிரசாத் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாரு. மறுநாள் காலையில மாலதி, ஆகாஷ், மாமியார், மாமனார் எல்லாரும் பிரசாதோட மாந்தோப்புக்கு கார்ல வந்தாங்க. மாலதி, அனாமிகா ஒருத்தர் அன்பா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில எல்லாரும் சேர்ந்து மாம்பழ தோப்புக்கு வந்தாங்க. அப்பவே ரமேஷ் அவங்க தோப்புல ஒரு இடத்துல கட்டில போட்டான். அடுப்பு மூட்டினாங்க. அதுல விறகு வச்சாங்க. அனாமிகா காய்கறி நறுக்குனா. ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பாடையெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆண்கள் சமைச்சாங்க. அனாமிகாவும் மாலத்தியும் ஒரு மாமரத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. அனாமிகா ஒரு மாம்பழத்தை பறிச்சு மாலத்தி கிட்ட கொடுத்தா. 2 பேரும் கதை பேசிக்கிட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு தோப்பு ஃபுல்லா திரிஞ்சாங்க. இப்படியே சமயம் போச்சு. ஆகாயத்துல சூரியன் மெல்ல மெல்ல மேல வந்தாரு. பயங்கர வெயிலா இருந்தது. பச்சை பசேல்னு இருந்த மாந்தோப்புக்குள்ள இருந்த அந்த குடும்பத்துக்கு எந்தவித சூடும் தெரியல. அனாமிகா, மாலத்தி, வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அனாமிகா மாலத்தி கிட்ட, வா மாலத்தி, அத்தை கூப்பிடுறாங்க. கமகமன்னு வெஜ் சாப்பாடு, நான்வெஜ் சாப்பாடு எல்லாம் இருக்கு. ஒரு புடி பிடிக்கலாம், சீக்கிரமா வா. ஆமா அண்ணே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாமர நிழல்ல வந்து உட்கார்ந்தாங்க. எல்லா வகையான சாப்பாடோட கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கூட இருந்தது. எல்லாரும் சாப்பிட ரெடி ஆனாங்க. அனாமிகா வாழை இலைய போட்டா. கமகமன்னு சாப்பாட பரிமாறினா. கூல்ட்ரிங்க்ஸையும் ஊத்தி வச்சா. இப்படி அனாமிகா குடும்பம் சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. அம்மா, அத்தை, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அத்தை, சூப்பரா இருக்கு சாப்பாடு. இப்படியே அந்த பகல் போச்சு. அன்னைக்கு ராத்திரி மாந்தோப்புல சிலு சிலுன்னு காத்துல எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில
மாந்தோப்புல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. மாலதி, ஆகாஷ், அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல தோட்ட வேலைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.